சாந்தி. கடவுளின் அன்பை அனுபவம் செய்வதாக மேன்மையான வாசகங்கள். இந்த இயர்ல நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸை ஓகே என்று சொல்லி யக்கியாவுக்கு டீச்சர் ஆகிய நீங்கள் எல்லோரும் காட்ட வேணும். காட்டு எல்லாத்தையும் நீங்க ஓகே அப்படி என்று சொல்லி காட்ட வேணும். பாபா கூறுகிறார், நீங்கள் பெரிய நீண்ட கடிதத்தை அனுப்பாதீங்கோ, ஆனா நன்றாக உள்ளேன் என்ற அந்த காட்டை மட்டும் நீங்க அனுப்புங்க. அந்த அதுல பெரிய காட்டை நன்றாக அனுப்பாதீங்க, உலகத்துல அனுப்பாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஆசிரியரை பெற்ற ஆசீர்வாத அட்டையை அனுப்புங்க, ஆசீர்வாத பிளஸிங் காட்ட அனுப்புங்க அப்படி என்று சொல்றார் பாபா. நற்குணங்களின் நீங்க நற்குணங்களின் சக்திகளின் எத்தனை பரிசுகளை நீங்க கொண்டிருந்தீங்க. நீங்கள் ஒரு பட்டியலை தயாரித்தீங்கன்னா அது நீண்ட பட்டியலாக இருக்கும். நீங்க கொடுக்க கொடுக்க குறையும் என்று இல்லை, ஆனா தொடர்ந்து அவை அதிகரிக்கும். அவங்க மாய மந்திரத்தை பற்றி பேசுறாங்க, ஆனா நீங்க எந்த நற்குணங்களை கொண்டிருக்கிறீங்களோ அது உங்களுக்கு குறையாது, அதற்கு பதிலாக அது அதிகரிக்கும் என்பதே சிவமந்திரம் ஆகும். ஏனெனில் நீங்கள் தானம் செய்யும் பொழுது தீய சவுனத்திலிருந்து விடுதலை ஆகுவீங்க என்று கூறப்படுகிறது. நல்லது. எங்க முதல் தடவையாக வந்தவர்கள் எழுந்து நில்லுங்கோ. இது நல்லது. மத்திய பிரதேசத்தின் ஆளுநரும் ஒன்று கூடலில் இருந்தார். நீங்க இந்த ஒன்று கூடலுக்கு வந்தது நல்லது. பாப்ததா வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். நிச்சயமாக தந்தைக்கு காலை வணக்கம், இரவு வணக்கம் என கூறுங்கள். ஏனெனில் காலையில் நீங்கள் கண்களை திறக்கும் போது முதலாவதாக தந்தையை பார்த்தால் முழு நாளும் நல்லதாக இருக்கும். இங்கே முதல் தடவையாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பல மில்லியன் தடவைகள் அன்பு நினைவும் வாழ்த்துக்களும். நீங்கள் முதலாவதாக காலையில கண்களை திறந்துக்கும் போது முதலாவதாக தந்தைய பார்த்தீங்க என்று சொன்னா முழு நாளும் நல்லதாக இருக்கும். இங்கே முதல் தடவையாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவும் வாழ்த்துக்களும். நல்லது. तीर्थ बना है तुमसे ओ अब्बा वाले, आओ तीर्थ बना है तुमसे ओ अब्बा वाले. இதன் மிரளி நாளை மிகுதி தொடரும். ஆஹா, வெற்றிக்கான அத்திவாரம் அஸ்திவாரம் பழமா வெற்றிக்கான அத்திவாரம் பலமாக இருந்த கட்டத்தினால் அசைக்க முடியாது. நீங்கள் கவலையற்றவராக இருப்பீங்கள். எவ்வாறாயினும் தந்தையின் மீது மாத்திரமல்ல, உங்கள் மீதும் நாடகத்தின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆஹா நாடகம், ஆஹா நாடகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நன்மை அற்றவையும் நன்மை உடையவையாக மாறிவிடும். இப்பொழுது மோகினி டிடி கூறுவதை கேட்போம்.
ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक हो? हम्म, எல்லோரும் நன்றாக ठीक हो இருளீர்களா? तभी परिवार में पहुंच गए ना। அவருக்கு हम्म, எல்லோரும் நன்றாக तो पूछते हैं இருக்கிறபடியாத்தான் நீங்கள் कि எல்லோரும் அவ்வியக்த श्रीमत की பரிவாருக்கு परिभाषा क्या வந்திருக்கிறீங்கள். है? क्या श्रीमत सबके लिए एक ही है சிலர் வந்து या अलग கேட்கிறார்கள், अलग है? क्योंकि कई ऐसे उदाहरण எல்லோருக்குமே है ब्रह्मा ஸ்ரீமத் बाबा के ஒன்றா समय, அல்லது வித்தியாசமா? तो बाबा तो हर बात को समझा देते थे, வித்தியாசமான पर ஒவ்வொருத்தருக்கும் आज இது कई बार வித்தியாசப்படுமா वो அப்படி என்று சிலர் एक्सप्लेनेशन கேள்வி नहीं मिलती है। கேட்கிறாங்களாம். பிரம்மா तो பாபாட मुझे कई காலத்துல तरह के கூட स्पष्टीकरण के लिए प्रश्न उठते हैं। சிவபாபா என்ன சொன்னார்ன்றத பிரம்மா பாபா श्रीमत है தெளிவாக சொல்வார். कर्मों के बारे में, क्या करना है அதனால क्या नहीं கேள்விகள் करना है, வரும். क्या सोचना है क्या சில नहीं கேள்விகள் सोचना है। எழுந்தது. तो बाबा आए हैं हम बच्चों को செயல்பாடுல कौन सी स्थिति तक என்ன செய்ய पहुंचाने। வேணும், என்ன मेरा ख्याल செய்யக்கூடாது, எப்படி செய்ய मेरे வேணும், मुताबिक என்னத்தை मुझे करना। சிந்திக்கணும், என்னத்தை சிந்திக்க கூடாது. तो खास करके பாபா சொன்னார். संपूर्ण அதனால पवित्रता கடைசி வார்த்தையாக निर्विकारी அசரீரி जहाँ कोई बंधन न बने, இன்கோப் அசரீரியாக क्योंकि जहाँ थोड़ी भी அகங்காரமற்றவராக पवित्रता की சரீரமற்றவராக வர कमी வேணும் होती என்று. है या कोई विकार का இதனாலதான் अंश होता நாங்கள் है तो தூய்மையாக बंधन இருக்க बना வேணும். रहता है। நாங்கள் எந்த तो ஒன்றிலையுமே நாங்கள் எந்த हमारे ஒரு आपस में பற்றிலையுமே संबंध நாங்கள் व्यवहार அட்டாச்மெண்ட் लेन देन, இருக்கக்கூடாது, பற்றி இருக்கக்கூடாது. संबंध व्यवहार लेन देन में சூட்சுமமாக कोई ஏதாவது विकार இருந்தா का கூட अंश ना हो। சூட்சுமமாக எங்களுக்கு அவ்வாறு பற்று வந்துச்சென்று சொன்னா विस्वारक भी होगा அதனை उसमें பரிசீலனை ईश्वरी பண்ணுங்க. मत श्रीमत भी होगी। எந்த ஒரு जैसे हम आपको एक சுவடையினும் उदाहरण அந்த देते हैं, பற்று இருக்கக்கூடாது. हमारे எந்த पास ஒரு நம்மளோட हमारे சிந்திக்கிறதுல पास கூட कई எந்த बेटे ஒரு हैं, சுவடையினும் बाबा के இருக்கக்கூடாது. कई कुमार बच्चे டிடி हैं கூறுகிறார், जिन्होंने पढ़ाई लिखाई की या पढ़ने के लिए जाते हैं, வெளிநாடுகள்ல फिर उसके बाद पढ़ने के बाद फिर वो वहाँ நிறைய नौकरी भी குமாஸ் करते हैं। இருக்கிறாங்க, आपको पता है कि नहीं படிக்கிறதுக்கு சொல்றாங்க. पता नहीं, அதுக்கு जरूरी பிறகு नहीं है जानना, लेकिन அது कुछ பிறகு डॉलर வேலைக்கு क्यों ना போறாங்க. 2 रुपए से ज्यादा होते हैं, तो அதுக்கு பிறகு काफी अमाउंट हो जाता है। செட்டில் டவுன் பண்றாங்க. तो माँ बाप यहाँ हैं, उन्होंने काफी டிடி पढ़ाई लिखाई की, சொல்லுறாங்க. काफी उनको धन लगाया, இப்ப तो ஒரு दीदी उनको कहते हैं ஒரு आपका ஒன்று अर्थ வந்து बनता है டிடி कि சொல்லுறாங்க. आपके पढ़ने में धन लगा, आप பணத்தை भी उनको கன்வெர்ட் பண்ணி कुछ சொல்றாங்க. सहयोग ஒன்று जरूर ஒரு दें। ருப்பீஸ் வந்து तो 90க்கு ऐसा तो होता है, कई आप आश्चर्य 90 करेंगे, ருப்பீஸுக்கு மாறுது. அப்ப इतने गरीब அவங்க घर के बच्चे, அவங்க வந்து उनके माँ बाप ने रिक्शा चला के खेती बाड़ी நிதி करके धन சம்பந்தமாகவும் इकट्ठा करके उनको மிக विदेश में भेजा, வித்தியாசமாக तो இருக்கிறது. काफी खर्चा तो होता ही है। तो அப்ப फिर क्या होता है, बच्चे अच्छा कमाते हैं, उनका भी मन करता है माँ बाप को अच्छा घर हो। आपने देखा சிலர் होगा வந்து गुजरात में इधर उधर ஓட்டோ बहुत अच्छे ரிச் अच्छे घर बनते हैं, तो वो माँ बाप இருக்கிறார்களும் सुविधा சரி, ला के देते हैं। சிலர் வந்து पर यही होता है ஃபார்மஸாகவும் कि வேலை जब हम செய்து भारत में பிள்ளைகளை जाएंगे तो உயர்ந்த रहने के लिए தொழிலுக்கு अच्छा स्थान है। அனுப்புறாங்க வெளிநாட்டுக்கு. तो इस तरह அப்ப से அது வந்து तो एक भाई ने पूछा பெற்றோரின் कि கடமை. मैंने माता पिता के लिए एक मकान बनाया அப்ப बहुत बड़ी அவங்க बड़ा। சிந்திக்கும் போது फिर थोड़े समय டிடி के बाद वो कहने लगे ஒரு உதாரணம் कि एक और சொல்லுறாங்க. भी बना दो। அவங்களோட பேரண்ட்ஸுக்கு அவங்க நல்ல तो उसने இடத்தை बोला कि கொடுக்கறாங்களாண்டு. फिर आपका तो क्या ஒரு खर्चा है, புதர் ஒரு आप तो कुमार हैं। பேரண்ட்ஸுக்காக ये था कि ब्रह्मा कुमारियों को ही देता होगा, और तो उसकी जीवन में क्या है, दोनों तरह से चलो माँ बाप को। அப்ப ஒரு பிரதர் வந்து நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்தாராம் ஒரு பிரதர் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு. அப்ப அப்ப அவங்க சொன்னாங்களாம் இன்னொரு வீடு ஒன்று கட்டணும்னு சொல்லி. அப்ப அவங்க ஏன் உங்களுக்கு 2 வீடு அப்படி என்று கேட்டதாம். அப்ப அவர் சொன்னாரா, நீங்க குமாரா இருக்கிறீங்க, அதனால பிரம்மகுமாஸுக்கு டொனேஷன் கொடுக்க வேண்டி வந்தாலும் நீங்கள் வந்து இன்னொன்று உங்களுக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்களாம். அந்த டிடி உதாரணம் ஒன்று கூறுகிறாங்க.
कितना? तो दादी ने कहा मैं तो नहीं बताऊंगी ये, लेकिन आप ये देखो அவங்க தாதிட்ட ये கேட்டாராம் इनका அவர் लोन न என்ன बने और செய்ய आपको வேணும்னு होना கேட்டாராம். தாதி சொன்னாராம், होना ये फॉर्मूला रखा நான் உங்களுக்கு இதுக்கு ताकि आप அட்வைஸ் பண்ண मेरे से மாட்டேன், पूछो இது कितना உங்களை क्या, तो பொறுத்தது. आप अभी मुझे पूरा ஆனா हिसाब किताब, तो इतना मकान ये मैं எப்போதுமே उसको உங்களுக்காக உண்டை नहीं जानना வச்சுக்கொள்ளுங்கோ चाहती हूँ। அப்படி என்று சொன்னாவாம் उनका தாதி. लोभ न बढ़े, आप कमाना बढ़े। तब से लेके फिर कोई ஆகவே आए तो தாதி कहा कि சொன்னாங்க, बिजनेस बढ़ाना है, हमारे 2 मोटेल हैं, एक அப்ப தாதி तीसरा बनाए, அட்வைஸ் பண்ணாவாம், क्योंकि ये அவங்க होता है வந்து दान है तो इन्वेस्ट करो। பெரிய அட்டாச்மெண்ட்டும் அவங்கள வைக்க तो दादी கூடாது, ने அதே कहा कि நேரம் क्या बनना है, அவங்களும் பேராசையும் तो आप படக்கூடாது அப்படி என்று. 45 या 50 இப்ப बताया, நீங்கள் नहीं உங்களுடைய 55। ஒரு तो ஃபார்முலா दादी ने சொல்லலாம், कहा कि நீங்கள் देखो உங்களுடைய பணத்தை 50 முதலீடு 45 और செய்யலாம் 50 वर्ष के என்று बाद சொன்னாங்களாம். जो भी आप बढ़ाएंगे वो चिंता का ही विषय बनेगा। அது 55 तो कुछ வயசுக்கு सर्टेन பிறகு एज बढ़ाओ, என்ன பணத்தை फिर நீங்கள் उसके बाद जो சேர்த்தீங்களோ है उसको அப்ப स्टेबल உங்களுக்கு करके ஒரு चलाओ। தலையீடு இருக்காது तो 55 मेरे வயசுக்கு को वो பிறகு. बात भी याद रही और पसंद आई। அதுக்கு பிறகு बाबा நீங்க हमको வந்து हमारे यहाँ ஸ்திரமாக இருப்பீங்க. बहुत अच्छे अच्छे रॉयल युगल थे, என்னத்தை நீங்க பணத்தை एक சம்பாதித்தீங்களோ टाइम அதுல पर நீங்க एक होता है ஸ்திரமாக एक இருப்பீங்க, रोजी சேமிப்பு डैडी थे, उनके வச்சிட்டீங்கடா पेरेंट्स थे, मतलब 55 வயசுக்கு सब பிறகு बड़े என்று परिवार के थे, சொன்னாங்களாம். बुजुर्ग हो गए थे। तो बाबा ने वो कहते थे बाबा अब हम क्या करें, धन भी ஆஹ், बहुत है। ஒரு ஃபேமிலி तो ரோசி बाबा பென் कहते थे कि இருந்தாங்களாம். आ जाओ பிரம்மா பாபாட்ட கேட்டாங்களா என்ன செய்ய म्यूजियम வேணுமென்று. खुला था, அவங்களும் பெரிய तो குடும்பமா, एक को लिटरेचर का दे என்ன दिया, இந்த பணத்தை एक को கொண்டு என்ன रिसर्च செய்யன்னு का, कराते கேட்டாங்களாம் जाते பிரம்மா பாபாட்ட. रॉयल्टी थे वो। அப்ப அங்க ஒரு மியூசியம் ऐसे करते இருந்துச்சாம். करते ये चल रहा। अभी நீங்க लंदन में மியூசியத்தை कितने டேக் हैं, கேர் பண்ணுங்கோ, கவனம் इनफ எடுத்து है हमारे செய்யுங்கோன்னு पास, சொன்னாராம் பாபா. बच्चे अपना कमा रहे हैं, हमारे पास दाल रोटी है, तो हम क्यों, லண்டன்ல वो कहते हैं இருந்தாக்கள் नौकरी चाकरी, हम क्यों चाकरी करें, லண்டன்ல हमने कहा இருந்தாக்கள் ठीक है குழந்தைகள். बाबा की सेवा करो। तो वहाँ ग्लोबल அப்ப हाउस அவங்களோட सारा युगल संभालते, போய் किचन में माताएं हैं, இருந்தாங்களாம். भाई लोग रिसेप्शन पर हैं, सारे युगल सारा, அப்ப அவங்க வந்து मतलब टीचर्स அ- रहने तो हैं ही, पर அது कारोबार जो ரோயல் चलता है யுகலால वो தான், सारा சம்பதியனால कोई தான் आता அந்த जाता है उसको गाइड லண்டன்ல लेके आना था। குளோபல் ஹவுஸ் வந்து பராமரிக்கப்பட்டது. हमने भी ये शुरू किया, हमने कहा அங்க कि கிச்சன், समर्पित करना டைனிங் होना ரூம், आजकल ஹால் थोड़ा எல்லாம் मुश्किल लगता இருந்துச்சு. है। तो जितने भी இப்ப बाबा के பிரதர்ஸ் अच्छे ஆக்கள் अच्छे எல்லாம் युगल हैं யாராவது வந்தா सब सेवा करो, கவனம் எடுத்து कुछ செய்வாங்க, न कुछ अपनी பராமரிப்பாங்களாம் பிரதர்ஸ் ड्यूटी दो। எல்லாரும். तो जैसे बाबा மிகவும் அழகாக समय अनुसार பராமரிக்கிறாங்கள். डायरेक्शन भी देते, எல்லாமே பாபாவுடைய अब ये जो சேவைக்காக मैंने कहा ना 2 பயன்படுத்துறாங்க. डायरेक्शन है कि एक को இது बात எல்லாமே पुरानी பிரம்ம பாபாட उदाहरण है। வழிகாட்டல். रमेश भाई இது பழைய ஒரு टाइम உதாரணம். लॉयर थे, उनका अपना काफी बड़ा बिजनेस था, छोटी ரமேஷ் आई பாய் सही, அவர் அக்கவுண்டன்ட். काफी बुद्धिमान थे, அவர்கிட்ட सफलता थी வந்து उनके जीवन में। நிறைய பிசினஸ் இருந்துச்சு. அவர் तो பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் ऐसी இருந்துச்சு. ब्रिज बन அவர் गई। சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாகவும் இருந்தார். मुझे याद है जब वो அதே போல पहले बीकॉम किया பிரிஜ் மோகன் उन्होंने, பாயும் बहुत அப்படித்தான். अच्छी जॉब मिली उनको அவர் பிகாம் படிச்சார், पंजाब में, அதுக்கு एक பிறகு லோ बैंक बन गया செய்தார். था बहुत बड़ा, नांगल में அது बड़े से பிறகு बैंक நிறைய उसमें ஜாப், उनकी பெரிய जॉब ஒரு थी। ஜாப் செய்தார். तो पूछा रमेश भाई ने कि நல்ல ஒரு जब मेरे கம்பெனில வேலை क्लाइंट्स செய்தார் आते हैं அக்கவுண்டனா இருந்து. तो मैं उनके साथ ரமேஷ் क्या பாய் क्यों கேட்டார், रहूं, என்னுடைய கிளையன்ஸ் வந்தால் क्योंकि चाय का तो कॉफी का चलता, அவங்களோட நான் டீ चलो குடிக்கலாமா सुहागन என்று रानी கேட்டாராம், पूछो, கேள்வி पहले तो ऐसे கேட்டாராம். होता। அப்படி ऐसे फिर ஆமா, बृजबन भाई ने पूछा कि जब मेरा बॉस होता है मेरे साथ, நோ ஆல்கஹாலிக் ட்ரிங்க் फिर இல்ல, डिस्कस करते हैं तो कॉफी देते हैं, मैं लूं कि नहीं लूं। அப்ப ஒரு आजकल के जो கலந்துரையாடல் और நடந்து भी बड़े बड़े கொண்டிருந்ததாம். அந்த நேரத்துல बिजनेसमैन थे, आधार कार्ड के लिए तो बिल्डिंग में एक सबसे காஃபியோ बड़ा டீ व्यक्ति था, उससे हम लोगों को ஆஃபர் मिला, பண்ணனால் குடிக்கலாம் என்று चाय कॉफी சொன்னாங்களாம். पियेंगे, मैंने कहा नहीं, अच्छा जूस ले लीजिए, हमने कहा कि नहीं, அப்ப நாங்கள் ऑरेंज ஒரு ग्रास दे दीजिए हम लोगों को। फिर उसने कहा नहीं फ्रेश जूस है,
फिर उसको बोला कि அப்ப बहुत सुंदर, ஆறாவது बहुत காஃபி ஒரு शानदार ராஜதந்திரமான स्पेशल ஒரு இடத்துக்கு शासन போனா रहने அங்க नहीं அவங்க चाहिए तो காஃபியோ मुझे டீயோ चाहिए। தந்தா நீங்கள் அவைக்கு நோ ऐसे என்று करके சொல்லுங்க. कहने का मतलब அப்ப நீங்க कि எப்படி बाबा ने ஃப்ரெஷ் रमेश ஃப்ரூட் भाई को அப்படி कहा எதுவும் कि தந்தா என்ன तुमको மாதிரி என்று जरूरत नहीं கேட்டாங்களாம். कॉफी लेने की। அதுக்கும் இல்லை என்று சொல்லி சொன்னாங்களாம். ब्रिजमन भाई को அந்த कहा तुमको நேரம் साथ में बैठ के पीनी पड़ेगी, ரமேஷ் பாய்க்கு क्या சொன்னார் थोड़ी அது पिए। வந்து தேவையில்லை तो बोला உங்களுக்குண்டு. क्या फर्क है, क्यों? बाबा ने कहा அது வந்து रमेश भाई तो உங்களுடைய तुम्हारे கிளையன்ஸ், அவங்க அவங்க तो உங்களுடைய उसको बोला कि வாடிக்கையாளர். நீங்க तुम्हारी नौकरी है, तुम बॉस அப்ப के साथ हो, பிரிஜ் மோகன் பாய் तो அப்படி கேட்க लेके बैठो। சொன்னாரா, तो ஓம் நீங்க चुप करके உங்களுடைய छोड़ दो, वो भी பொஸ்ஸோட अपना இருக்கக்குள்ள करेगा। நீங்கள் तो किसी குடிக்கலாம், ने குடிக்க வேணும் என்று पूछा சொன்னாராம் इतना சில फर्क, நேரத்துல एक அப்படி की என்று. बात में हाँ बोल दिया, दूसरे को ना बोल, ऐसी बहुत बातें அப்ப आती थी। फिर बाबा उनको समझाता था कि वो मालिक है, அப்ப சிலர் उसका கேட்டாங்களாம், जरूरी ஏன் नहीं है ஒரு ஆளுக்கு क्लाइंट நீங்க को खुश करना, வித்தியாசமா पर சொல்றீங்க அப்படி इनको तो என்று व्यवहार में டிரெக்ஷன் कुछ அப்படி என்று रखना ही पड़ेगा। கேட்டாங்களாம் யாரோ பாபாட்ட. तो कहने का भाव है कि ஆகவே लक्ष्य ये होना चाहिए कि ரமேஷ் कोई பாய் भी வந்து विकार की वृत्तियों से அவர் दूर சொந்த रहना है। கம்பெனில சொந்தமா வேலை तो बाबा செய்யறார். मना ஆனா नहीं பிரிஜ் करते, மோகன் பாய் இன்னொரு இடத்துல வேலை परंतु क्या हो செய்யறார். जाता है कि लोग बढ़ते அப்ப नहीं जाते, அதனால என்ன டிடி फिर சொல்லுறாங்கண்டா, बुद्धि योग जाता रहे। कई ரெண்டு बार होता है ना, ரெண்டு कई बार பேருக்கும் வித்தியாசமான बाबा तो हमेशा कहता है कि ஆலோசனைகள். माँ बाप ने आपको बड़ा किया, அதன் கருத்து, ஓ பாபா तो उन्होंने சொல்லிட்டார், तुम्हें ஓ बुद्धि से ஓகே गाइड என்று சொல்லி करके நாங்கள் எடுக்கணும் मैंने என்று आपको இல்ல. कई उदाहरण दिए कि बाबा ஆகவே माता पिता की सेवा के लिए भेजते थे சில இடத்துல வந்து कि எங்களுக்கு भाई जाओ, சமுதாயத்தை अंतिम சமுதாயம் समय है, சம்பந்தமான तो பிரஷர்கள் இருக்கும். आराम से वो शरीर छोड़े। ஆனா நீங்க என்ன तो इस தாரணை तरह செய்ய से வேணும்ன்றதை தான் நீங்க हम செய்ய लोगों को வேணும். क्लियर होना चाहिए। अभी एक एक बात का तो कोई पहले सारी बात இதுல समझेगा, மிகவும் फिर தெளிவாக आपको இருக்க जवाब வேணும். देगा। तो इसलिए ஏனென்று बढ़िया है சொன்னால் कि मेरी वृत्ति बढ़ रही है, हाँ मेरा क्रोध बढ़ रहा है या இப்ப मेरा लोभ நீங்கள் बढ़ रहा எடுக்கும் போது அவங்க என்ன है या சொல்றாங்களோ देहाभिमान நீங்க बढ़ ரிப்ளை रहा है, பண்ண उसका வேணும். कारण क्या है। நாங்க அவங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள तो ऐसे வந்துருவோம். करते करते अपनी लाइफ என்னுடைய में பேராசைகள், व्यवहार भी रखना எங்களுடைய पड़े, कर्म அகங்காரம் बंधन எல்லாம் नहीं। அதிகரிச்சு போயிரும். व्यवहार तो रखना होता है ना, பாபா क्या சொல்லல लौकिक में உங்களுடைய क्या பிசினஸ் लौकिक, ஷட் டவுன் कोई यहाँ देख रहा மூடி है விடுங்கோ आपको என்று சொல்லி. ஆனா साल में நீங்க कितनी தொடர்ந்து सौगातें செய்யுங்கோ. आती हैं। कोई அதுல मुझे ஒரு कह रहा था मोहिनी बहन, निवासियों को बहुत कुछ मिलता है, हम्म, सबको इतना अंगूर मिला, टोली मिली, बैग भी मिली। அப்ப முன்ன अच्छा, इस मास का टॉपिक ही चल रहा है, இப்ப இதுல ஒரு ஒருமைப்பாடு क्या टॉपिक चल இதுகளை रहा है, பார்த்து நீங்க செய்ய வேணும் निश्चय அப்படின்னு और சொன்னாங்க. फाउंडेशन। क्योंकि फाउंडेशन என்ன தலைப்பு? நம்பிக்கை, हमारे पास நிச்சயத்தின் सर्टेन एरियाज அத்திவாரம். है, वहाँ कोई बहुत அதை आता है, உறுதியாக்கி तो கொள்ள उनके வேணும். जब मकान बनते हैं तो स्पेशल टाइप का டிடிட்டு फाउंडेशन கதைக்கிற बनता है, யுஎஸ் दीवारें பற்றி आदि, क्योंकि சில कई ऐसे इलाके होते சில हैं या இடத்துல कोई गरीब earthquake देश होते हैं, வந்தப்போ आपने देखा कि बिल्डिंग्स की बिल्डिंग गिर जाती है क्योंकि उसमें सीमेंट के साथ रेत मिला देते பூமி हैं, அதிர்ச்சி வந்தப்போ वो प्योर नहीं होता, जैसे होने பில்டிங் चाहिए எல்லாம் ऊंचे போயிடும். हैं, तो ஏன்னு उनके சொன்னா होने से பில்டிங் लगा வந்து मतलब कुछ அந்த मिक्स कर அளவுக்கு देते பலம் हैं। இல்லை. तो ஏன்னா அந்த इस तरह से அத்திவாரம் வந்து பலம் फाउंडेशन, இல்லாம இருக்கும். हर एक को ஆனா अपना फाउंडेशन देखना है। तो फिर बार बार बाबा कहते हैं निश्चय அந்த तो आत्मिक அபிவிருத்தி निश्चय, அடைந்து வர आत्मिक निश्चय। இடங்கள்ல எல்லாமே कल बाबा ने மிகவும் कहा அத்திவாரம் कि மிகவும் इसके साथ परिवार में பலமாக निश्चय, இருக்கும். और பாபா आज बाबा कह रहे हैं ड्रामा में निश्चय, तो वही பாபா निश्चय है। வந்து உள்ள அந்த நம்பிக்கையை परिवार में பற்றி சிந்திக்க வேணும் என்று होना சொல்லுறார். चाहिए, फिर आज बाबा कह रहे हैं कि ஆத்மிக் ड्रामा में, कि ड्रामा भी நம்பிக்கை, एक्चुअली बना हुआ है, तो बड़ा सूक्ष्म டிராமாவுல बाबा बता रहे हैं। நம்பிக்கை வைக்க வேணும். டிராமா வந்து तो மிகச்சரியாக कहना चाहिए, நடக்கும். बाबा कहते हैं ஆமாம், பாபா கதைக்கிறார் हम लोगों நாடகத்துல देखा நம்பிக்கை ड्रामा வச்சிருக்க வேணும் என்று சொல்லி. हमेशा कहते थे वाह ड्रामा वाह, டிடி வந்து பிரம்ம பாபாவோட सिर्फ உதாரணத்தை ड्रामा नहीं கூறுகிறார். कहते थे। ஆஹா ராமா बाबा ஆஹா. कहते हैं विजयी बनने का फाउंडेशन क्या है, அவ எப்பொழுதுமே निश्चय। சொல்றாங்க ஆஹா ராமா ஆஹா.
तो बाबा कहते हैं फाउंडेशन अगर पक्का है तो நாங்க बिल्डिंग हिल नहीं सकती। பயமற்றவராகவும் கவலையற்றவரும் बिल्डिंग இருக்கிறேன்னு भी சொன்னா सकती है, நாங்கள் पर आज हम நம்பிக்கையின் दो इमारत அடிப்படையில் की இருக்கும். बिल्डिंग देखते हैं, ஆகவே फिर வெற்றிக்கான कहते हैं भाई दो और அத்திவாரம் बना दो, நம்பிக்கையாகும். तो कहते हैं पहले நம்பிக்கையாகும். फाउंडेशन चेक करना அந்த पड़ेगा। அத்திவாரம் तो பலமாக இருந்தா अपनी தான் उन्नति है, கட்டிடத்தினால आगे அசைக்க बढ़ना है, முடியாது. सेवा को बढ़ाना है, நாங்க तो வந்து फाउंडेशन मजबूत चाहिए। கதைகளை तो बाबा சொல்லுறோம், कहते हैं ஒரு கட்டிடத்துக்கான अगर இதை சொல்லுறோம். फाउंडेशन मजबूत है ஆகவே तो निश्चिंत रहेंगे, நீங்கள் हिलेंगे नहीं। கவலையற்றவராக இருக்க வேண்டும் என்று சொன்னா लेकिन सिर्फ बात में உங்களுடைய निश्चय नहीं चाहिए। அத்திவாரம் மிகவும் பலமாக இருக்க फिर வேணும். बाबा कहते हैं अपने எப்படியாயினும் में भी தந்தை மீது निश्चय, மாத்திரமல்ல உங்கள் மீதும் நாடகத்தின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். हम कर पाएंगे कि नहीं, बार बार ये संकल्प आना। तो बाबा எங்கள்ல कहते எந்த हैं कि சந்தேகமும் எங்களுக்கு இருக்கக்கூடாது, நாங்க இதை செய்வோமா இல்லையாண்டு. उसमें भी निश्चय, स्वयं में भी निश्चय और क्षमा में भी नहीं। உங்கள நம்பிக்கை निश्चय வச்சுக்கொள்ளுங்க, अर्थ ड्रामा में भी नहीं, அத்துடன் டிராமாவுல நாடகத்துல நம்பிக்கை வச்சுக்கொள்ளுங்க. वहाँ ड्रामा वहाँ, ஆஹா अगर நாடகம் क्षमा, ஆஹா, बाबा कहते हैं ड्रामा में निश्चय होगा நாடகத்தின் மீது तो உங்களுக்கு कल्याण நம்பிக்கை की जो இருக்கின்ற बात है பொழுது वो भी कल्याण में बदल जाएगा। நன்மையற்றவையும் நன்மை உடையதாக மாறிவிடும். कई बार नहीं दिखाई देता भाई इसका क्या कल्याण है, இது நன்மையாக पर कल्याण மாறிவிடும். में अकल्याण की बात भी कल्याण में अगर निश्चय है तो இந்த நாடகம் निश्चय तो बाहर करना पड़ेगा भाई, நன்மை அடையக்கூடியதாக प्रयोग இருக்கும். करना पड़ता है ना, एक्सपेरिमेंट करके देखो। ஆகவே कोई நாங்கள் बात ऐसे இதுக்கு लगती है कि ये नहीं அனுபவத்தை होता, பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் फिर थोड़ा आगे चल के अरे ये नहीं होता சில तो ये நேரத்துல नहीं நாங்க होता। உணர்வோம் நாங்க பிழை एक விட்டுட்டோம்ண்டு. बार बाबा को ऐसे ही அப்ப दिल में நாங்க बोली, बाबा ये वाला இவ்வாறு क्यों செய்யலை निकाला என்று சொன்னா, और सब இப்படி ड्रामा செய்யலையென்றா लेसन இது करने से நடந்திருக்காதன்னு நினைப்போம். ஆகவே ऐसा हो नहीं सकता है, क्योंकि एक से பாபாட்ட निकालेंगे तो एक சிவபாபாட்ட सीन का சொல்லுங்க, दूसरे से कनेक्शन இந்த नहीं சீனை निकलेगा, तो ராமாவுல बाबा कर नहीं सकते। அகற்ற சொல்றீங்களா அப்படி என்று சிலர் फिर उसके சொல்லுவாங்களாம். बाद பாபாட்ட போயிட்டு नहीं சிவபாபாட்ட जानते कि சொல்லுங்கோண்டு, अच्छा हुआ டிராமாவுல இந்த वो சீனை सीन नहीं निकला, மாத்துறீங்களான்னு சொல்லி, क्योंकि उसी இல்லாம से ये செய்யறீங்களான்னு சொல்லி கேட்க சொல்லுவாங்களாம். कई ऐसी आपके जीवन में என்ன நடந்தாலும் घटनाएं होंगी, அந்த कहानियां होंगी, காட்சிய जिसमें आपको खुद भी पता लगा होगा இந்த காட்சி कि देखने में तो कोई कल्याण नहीं ஒவ்வொரு होता, தரமும் पर வந்தாலும் इसका அந்த कोई कल्याण காட்சி அப்படித்தான் இருக்கும் है। इसलिए किसी என்று भी சொல்லி बात में நினைவுக்கு கொண்டு வாங்க. बहुत நினைவில் सोच लेने நீங்கள் से कुछ नहीं होता, और एक நீங்க बाबा की டூ याद में நிறைய ये சிந்திக்கும் संकल्प போது हो, நீங்க निश्चिंत மனம் होके தளர்றீங்க. देखो ड्रामा, थोड़ा तो ऑब्जर्व करना நீங்கள் चाहिए, கவலையற்றவராக இருங்கோ, तो निश्चिंत होके देखेंगे तो अच्छा கவலையற்றவராக लगेगा। இருந்து और एक कहानी அமைதியாக வாங்கோ. अपने मन में இதன் बाबा மூலம் के प्रति நல்ல निश्चय, स्वयं அனுபவத்தை நீங்க और பெற்றுக்கொள்ளுவீங்க. पीछे ड्रामा। அப்ப நீங்க முழுமையான பாபாவில வச்சுக்கொள்ளுங்க, பூரண நம்பிக்கை உங்கள அப்படி நம்பிக்கை வச்சுக்கொள்ளுங்க, உங்களையும் பாபாவிலையும் பூரணமாக வச்சுக்கொள்ளுங்க. இப்பொழுது பாபாவின் நினைவில் அமருவோம். ओम शांति।
சரீர உணவை மறந்து தெய்வீக अव्यक्तवाणी வாசகங்களை கேட்போம். तारीख है அவ்வியக்த 19 முரல்கி मई 1977। 1977 आत्मज्ञान और 19/5/1977 ஆத்ம सदा ஞானம் अपने மற்றும் को பரமாத்ம खुशी ஞானத்துக்குள்ள करते हैं। வேறுபாடு. जैसे स्थूल खजाने के मालिक सदा நீங்கள் खजाने எந்த की நேரமும் राशि சந்தோஷமாக भरते हैं, இருக்கிறீங்களா என்று ऐसे அனுபவம் खुशी செய்யறீங்களா? के खजाने से भरपूर நீங்க अपने को ஒருவேளை யாராவது समझते பொக்கிஷத்தை हुए எடுத்து चलते हो, விட்டாங்கண்டா सदा அதுல खुशी எப்போதும் का சந்தோஷமாக खजाना இருக்கிறீங்களா? तान रहता है, நீங்க वह कभी लूट जाता है। தொடர்ந்து இந்த சந்தோஷத்துல अगर இருக்கிறீங்களா? खजाना அந்த कोई लूट சந்தோஷத்துல लेता तो खुशी भी चली जाती। ஆஹ், खुशी இந்த जाने யாராவது உங்களோட अर्थात பொக்கிஷத்தை खजाने கொள்ளையடித்து का விட்டாருண்டா அந்த சந்தோஷம் சென்று விடும். खजाना तो बाप ने சந்தோஷம் दिया है, செல்வது लेकिन उसे குஷி संभालने वाला செல்வது என்றா பொக்கிஷமும் यह இருக்கு खजाना செல்வது. अपना है, பொக்கிஷத்தையோ बाप தந்தை ने கொடுத்திருக்கிறார். जिसको ஆனா அதை अपनी பாதுகாப்பவர்கள் संभाल வரிசை கிரமமாக இருப்பாங்க. இந்த பொக்கிஷம் தன்னுடையது என்றால் தன்னுடையது என்று எது छोटे இருக்கிறதோ से அதை चीज எவ்வளவு को भी संभालना பாதுகாப்பாக यह तो வைத்திருக்கப்படும். बड़े से बड़ा சிறிய खजाना பொருளை கூட கவனமாக अगर பாதுகாப்பாங்க. संभालना இதுவோ மிக आता பெரிய तो सदा பொக்கிஷமாகும். संपन्न होंगे। ஒருவேளை பாதுகாக்க तो தெரியுமெண்டா सदा खुशी से எப்பொழுதும் रहते நிரம்பியவர்களாக ब्राह्मण இருப்பாங்க. जीवन में ही खुशी அப்படி எப்பொழுதும் எப்பொழுதுமே நிரம்பியவர்களாக நீங்க எப்பொழுதும் இருப்பாங்க. அப்படி எப்பொழுதும் குஷியில் இருக்கீங்களா? பிராமண வாழ்க்கையே குஷிதான். ஒருவேளை குஷி இல்லைன்றா ஒன்றுமே இல்லை. எப்பொழுதும் கவனம் வையுங்கள். எந்த வழியில் பொக்கிஷம் கொள்ளையடிக்கப்படுது என்று நீங்கள் அதை தெரிந்து அதை மூடிவிடுங்கள். இது நாளை தொடரும். कभी भी मन को मैं என்னுடைய மனம் இல்லை என்று நான் இல்லை என்று சொன்ன மனம் மனம் என்னுடையது, நான் அல்ல. எனவே எமக்கு என் மீது உரிமை உண்டு. நான் மனதை ஒருபோது நான் என்று அனுமதிக்கிறது இல்லை. அது என்னுடையது என்று அழைக்கிறோம். அது என்னுடையது எமக்கு கட்டுப்படுகிறதா என்று சொல்லி பார்க்க வேணும். அப்ப அந்த क्योंकि पुरुषार्थ जो करना पड़ता है நீங்க मेहनत जो करनी நீங்க पड़ती है ना நீங்க திருப்தியாக இருப்பவருக்கு மனம் புத்தி சம்சாரத்துல அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பீங்க. प्राप्ति நீங்க அனைத்து சாதனங்களையும் உருவமாக மாறியவுடன் அதன் கடின உழைப்புல இருந்து நின்று விடுவீங்க. பாபாவின் அன்பில மூழ்கி விடுவீங்க. நீங்க பாபாண்ட அன்பில மூழ்கி விடுவீங்க. திருப்தி அடைந்த ஆத்மாக்களே அவங்க என்ன அடைகிறாங்க? அனுபவத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க மாயைக்கு பயப்படுறது இல்லை. तो अनुभव இயற்கையின் அந்த அப்ஹீவல் கிளர்ச்சிகளுக்கு அவங்க பயப்படுறது இல்லை. இயற்கையின் எந்த இதுக்கும் அப்ஹீவலுக்கு बातें सामने அதுக்கு பயப்பட மாட்டாங்க. தடைகள் வடிவில் அவங்க எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட அதை அவங்க ஒரு தடையாக கருதுறது இல்லை. பொதுவாக மக்கள் சிங்கத்தை கண்டு பயப்படுறாங்க. शेर से ஆனா அவங்க ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சியை பார்க்கும் போது அதை ரசிச்சு கொண்டு பாக்குறாங்க. கார்ட்டூனா பார்க்கல, ஆனா நேர பார்க்கக்குள்ள பயப்படுறாங்க. ஆகவே நாங்க இதுல அதாவது போட்டியிட வந்த வினாத்தாள் அல்லது தேர்வை ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சியை பார்க்கிற மாதிரி அவங்க ஒரு பொழுது போக்காக உணர்றாங்க. அவங்க திருப்தியான ஆத்மாவாக கருதுகிறாங்க. कहेंगे திருப்தியான ஆத்மாக்கள்
पावनी का कभी कभी कहते हैं ना பாபா கூறுகிறார், சில சமயத்துல கோயில்களில महिमा क्या உங்கள் है मंदिरों में देखो புகழ் आपकी வந்து महिमा என்ன என்று होती है கேட்கும் போது பாபா கேட்கிறார், அவங்க எல்லா நட்பண்புகளையும் कभी कभी முழுமையாக सर्वगुण பாடுறாங்க. संपन्न संपूर्ण சில निर्विकारी भी சமயங்கள कहते हैं முற்றிலும் कभी விகாரமற்றவர்களாகவும் कभी वैदिक பாடுகிறாங்க. देवताओं को ये कहते हैं அப்ப சில நேரங்களில எல்லா तो बाबा குணங்களும் நிறைந்த कहते हैं விகாரங்களும் இல்லாத आपके தெய்வங்கள் என்று चित्रों के சொல்லுறார்களா? लिए तो எனவே பாபா உங்கள் सर्वगुण படங்களை संपन्न சில संपूर्ण நேரங்களில் அல்ல, निर्विकारी எல்லா सदा நேரங்களிலும் कहते முழு हैं कभी குணங்களும் कभी நிறைந்த அத்துடன் முற்றிலும் விகாரங்கள் तो இல்லாதவை आप என்று बंद हो ना புகழ்கிறார் என்று கூறுகிறார். ஆகவே நீங்கள் அப்படித்தானே வர अभी வேண்டும் बाबा क्या ஆகிவிட்டீர்கள். कहते பாபாவுக்கு हैं இப்போது என்ன வேண்டும்? சில कभी कभी நேரங்களில शब्द निकाल दो வார்த்தைகள் நீக்கவும், कर सकता வார்த்தையை है நீக்கவும், அதை है நீக்க हिम्मत முடியுமா? உங்களுக்கு हिम्मत தைரியம் है இருக்கிறதா? कि अभी भी कहेंगे बाबा பாபா सबको கேட்கிறார். हिम्मत है அல்லது அல்லது பாபாட்ட நீங்க बाबा சொல்லுறீங்களா, சில कहता है நேரங்களில தான் कभी कभी என்று பாபா वह நேரங்களிலும் कहता எல்லா है या நேரங்களிலுமா कभी कभी இருக்கிறதா அல்லது சில நேரங்களிலா? ஆகவே तो बोलता है भी कभी நீங்க कभी இந்த சொத்துக்களை எல்லாம் तो எல்லா बाबा के நேரங்களுக்கும் पास உள்ளதா, சில சமயங்கள் हम உள்ளதா? एक एक அப்படியானால் बच्चे முயற்சி में क्या ஏன் है எல்லா நேரங்களிலும் இருக்க सदा வேண்டும்? இந்த कहते முயற்சி हैं कभी பாபா कभी ஒவ்வொரு குழந்தையிடையும் நாம் எப்போதுமே இந்த வார்த்தையை பயன்படுத்தி சில சமயங்களில் சொல்லிடுறாங்க வேண்ட, இப்படி சில நேரங்களில் என்று. அதெல்லாம் நம்பிக்கை இருக்க வேணும், தைரியம் இருக்கிறதா என்று பாபா கேட்கிறார். प्यारे बाबा अव्यक्त फिर भी साकार आते नजर साकार आते हैं मधुबन की राहों में बच्चों की निगाहों में प्यार तेरा पाते संसार तेरा पाते हैं मधुबन की राहों में Om Shanti. ஓம் சாந்தி. Make the foundation of faith strong உங்கள் and நம்பிக்கை remain என்ற அத்திவாரத்தை constantly பலப்படுத்தி and எப்போதுமே carefree. பயமற்றவராகவும் Never கவலையற்றவராகவும் deny இருங்கள். the foundation ஆஹா of victory is நாடகமே, faith. ஆஹா If the foundation is strong, the building வெற்றிக்கான cannot அத்திவாரம் fall நம்பிக்கையாகும். or remain அத்திவாரம் carefree. பலமாக இருந்தால் கட்டடத்தினால் However, it isn't அசைய safe in the முடியாது. best of weather. நீங்கள் have to have faith in கவலையற்றவர்களாக and also in the இருப்பீங்க. drama. எவ்வாறாயினும் தந்தையின் மீது மாத்திரமல்ல, உங்கள் மீதும் நாடகத்தின் When மீதும் you have faith உங்களுக்கு in the நம்பிக்கை drama, இருக்க வேண்டும். anything ஆஹா that is not நாடகம், beneficial ஆஹா will நாடகத்தின் மீது become உங்களுக்கு நம்பிக்கை beneficial. இருக்கின்ற பொழுது நன்மை Om அற்றவையும் Shanti. நன்மை உடையதாக மாறிவிடும். ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Welcome to Avyakti Parivar. அவ்யக்தி பரிவாருக்கு உங்கள் Today's அனைவரையும் day 14. வரவழைக்கின்றோம். Make இன்றைய your திகதி foundation of faith strong 14 and remain 14. constant, fearless and உங்கள் carefree. நம்பிக்கை என்ற அத்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதுமே பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். இன்றைய தலைப்பு ஆஹா நாடகமே, ஆஹா. இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். Om Shanti. ஓம் சாந்தி. Baba wants us to say Waha Baba. Jana Waha.
வா ராமா வா என்று But சொல்லி that's only ஆஹா possible ராமா ஆகாண்டு if பாபா I'm watching drama. சொல்ல வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. Because generally we don't watch drama. நாங்க We, நாடகத்தை every time we பார்க்கிறோம். want to நாங்க நாடகத்தை think drama பார்க்கும்போது should be like that. Next scene should be like that. அப்ப So நாங்க we ஒவ்வொரு try to தினமும் dictate சொல்லுறோம் drama. Mm. அந்த There are ராமா many இப்படித்தான் people, என்று they don't சொல்லுறோம். know to see drama நிறைய பேர் ராமாவை பார்க்கறது இல்ல, because நாடகத்தை they want பார்க்கறதில்ல. to. If you hear their commentary, they are all the அவங்க time. அவங்க எப்போதுமே And for me, if there is எனக்கு a big situation one night before, I said, okay, ஒரு let drama play இரவுக்கு whole முதல் night. பெரிய ஒரு சூழ்நிலை Next வந்துச்சுண்டா morning we see. நான் சொல்லுவேன் Let's see ஓகே, drama, then we ஆமா continue, right? டிராமாவில் என்ன But இருக்கோ some அது will still அதன்படி think of what நாம happened தொடர்ந்து last night. செய்வோம் அப்படி என்று சொல்லுவோம். But whole சிலர் night வந்து drama is கடைசி going. என்ன லாஸ்ட் Our நைட் என்ன body நடந்ததோ அதை needs பற்றி rest very well. சிந்திக்கிறாங்க. So ஆனா sometimes நம்மட you don't get உடலுக்கு enough time. ரெஸ்ட் வேணும். அப்ப Let நாங்க drama ரெஸ்ட் பண்ண play வேணும், and then you see. களைப்பாற வேணும். We don't have patience even. எங்களுக்கு சில We want நேரத்துல to create பொறுமையே things in இருக்கிறது our இல்ல. mind. We have to நாங்க think வந்து in mind. காட்சிகள்ல What உருவாக்குறோம், will we do? மனசுல சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் என்னத்தை Remember செய்ய Baba, வேணும்ட்டு. please, பாபாவை and let நாங்க drama நினைவு play. செய்வோம் வேணும், But if we நினைவு think செய்ய in one வேணும் night, சேஃபா இருக்கிறதுக்கு. so அதே will drama அதே நேரம் happen according to டிராமால what you என்ன are பிழை thinking. இருக்கோ அது செய்து கொண்டு So போவோம். I always say ஆகவே some even don't know to see drama. உங்களுக்கு And சிலருக்கு second is அந்த we ராமாவை have to learn பார்க்கறதுக்கு to எப்படி say என்றது that in drama. ராமாவுல என்ன இருக்குன்றது And it's பார்க்கறதுக்கு so தெரியாது interesting சிலருக்கு. that Baba says you ஆகவே shouldn't copy anyone, நீங்க you shouldn't யாரையுமே compete with anyone, காப்பி பண்ண கூடாது, யாரோடையுமே but you have to போட்டியிடாதீங்க. see the part of everyone, right? ஆனா ஒவ்வொருத்தர Everyone has பாகத்தையும் different part பாருங்க. to play. ஒவ்வொருத்தரும் பலதரப்பட்ட I am பாகத்தை not நடிக்க going வேண்டி part இருக்குது. according to other one's part. I'm நான் playing my என்னுடைய part. பாகத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணணும், It's மத்தாக்கள very good பாகத்தை ரெக்கார்ட் thinking பண்ண when you கூடாது, நான் say, okay, பதிவு this செய்யக்கூடாது. one is என்னுடைய playing பாகத்துல part என்ன பதிவு செய்திருக்கோ அதைத்தான் in நான் her நடிக்க own way, வேணும்ன்றாங்க டிடி. but I'm not going to interact or மற்றாக்களை react. பற்றி But I சிந்திச்சுட்டு know அவங்கள that பற்றி நாங்கள் this is my part. முரண்படக்கூடாது, It's ரியாக்ட் very பண்ணக்கூடாது. important because ஏனென்று சொன்னா இது otherwise, மிக முக்கியம். whether through words, sometimes the influence, வார்த்தையாலேயோ and we start playing parts நாம எங்களுடைய according பாகத்தை to act நடிக்கிறோம். more reaction than act. So I அ- அ- always say, are you actor or director? எப்போதுமே முரண்படுறோம். I am an அப்ப actor, right? நான் கேட்பேன், நீங்கள் So வந்து when Baba says, நடிகரா அல்லது if only you are able to ரியாக்ட் say Vaha பண்றாங்களான்னு Baba, சொல்லி. Vaha அப்ப drama, நான் Vaha ஆக்டர் drama. இல்லையா, நடிகன் If you அப்படி watch என்று drama, சொல்றாங்க. நீங்க ராமாவை I have பார்க்கக்குள்ள experimented டிவில many times. நிறைய அனுபவத்தை Sometimes பார்த்திருக்கிறேன் some நான். centers, சில if some சென்டர்ல sisters have any problem, they சில call me. சிஸ்டருக்கு First ஏதாவது thing they பிரச்சனை call me வருமானு 9 அவங்க o'clock, கால் பண்ணி 9:30. கேட்பாங்க. 9 மணி 9:30 See, எல்லாம் கால் whatever I பண்ணுவாங்க. can do, otherwise it's night time, you can't do என்னால that. என்ன செய்ய Okay, முடியும், let's நைட் see டைம், tomorrow. நாளைக்கு So பார்ப்போம் என்று we சொல்லி all sleep. சொல்லுவாங்களாம். So எல்லாரும் next நித்திர morning, கொள்ளுவோமா, அடுத்த oh, மார்னிங் last night this happened, I have to take some action or find out how I can help. லாஸ்ட் நைட் இது நடந்துச்சு, நான் சில So my செயல்பாடுகள் mind செய்ய is வேணும் என்று not whole night, but I began with that early morning. ஏர்லி மார்னிங் So அந்த when I told that மனதுல sister, she said, oh, அது when I told தொடங்குறோம். you after that everything was okay. அப்ப அவங்க கேட்டதா And I எல்லாம் was ஓகேயாண்டு standing கேட்பாங்களாம் right there டிடி to see காலையில how I எழுந்த can உடனே. help. எப்படி நான் Many, உதவி செய்ய many வேண்டும் என்று times I have கேட்பாங்களாம். seen. இப்படி So we பல shouldn't தடவைகள் say in காணக்கூடியதாக the morning, இருக்கிறது. drama continues, but I shouldn't continue. அப்ப டிராமா Drama தொடர்ந்து will வரும், continue, நான் அதனை but let me தொடர்ச்சியா start செய்யக்கூடாது. அப்படி saying good morning to Baba and அப்ப நான் do பாபாக்கு குட் whatever. மார்னிங் சொல்ல வேணும், Then we என்ன look செய்ய at the வேணுமோ அதை situation. செய்யுங்க. அதுக்கு பிறகு அந்த சூழ்நிலைய We பாருங்க. shouldn't start anything with நீங்க the வந்து situation. டிடி உதாரணம் சொன்னா, நீங்க It's வந்து happening அந்த outside. நைட்டிலே அப்படியே ஒரு பிரச்சனையை சொல்லி போட்டு தூங்கினீங்கன்னா காலையில அது Last night was கண்டினியூவா last வரும். night. அப்ப How many காலையில நீங்க hours பாபாக்கு passed குட் after மார்னிங் that? சொல்ல வேணும், அந்த பிரச்சனையை Even பற்றி in the சிந்திச்சு கொண்டு world, இருக்க கூடாது there is அப்படின்ட்டு. lot night. ஆகவே I இந்த wonder how many things உலகத்துல have கூட to happen. Right? எவ்வளவு விடயங்கள் We இவ்வாறு were நடக்குது. sleeping.
நாங்க நித்திர right? கொள்றோம். And at the war, they are still அந்த bombarding ஆஹா, Dubai பிரச்சனையில and this one, that one. Right? பிரச்சனை So நடக்கிற action நாட்டுல is continuing. I அங்க like நடந்து action. கொண்டு இருக்கிறது. Right? அப்ப But செயல்பாடுகள் நடந்து sometimes it கொண்டுதான் does இருக்குது happen that தொடர்ந்து. you சில will நேரத்துல wake up இவ்வாறு with a நடக்குது. thought or something. இவ்வாறான But எண்ணத்தோட இது I நடக்குது. find சில that நேரத்துல when அந்த you are எண்ணங்களோட எழும்புறது. mentally, I like the points of Dadi Gulzar அதாவது that குருசாரருடைய if அந்த you பாயிண்ட்ஸ் have எனக்கு enough விருப்பம். peace, mm, then you don't have to think a lot, right? நீங்க நிறைய சிந்திக்க So தேவையில்லை. sleep and say drama. நித்திர கொள்ளும் போது Good night நாடகம் to என்று Baba, சொல்லுங்க. and we குட் will see பாபாவுக்கு what குட் drama நைட் tomorrow சொல்லுங்க. morning. நாளைக்கு என்ன What is நாடகத்தில் drama இருக்கோ அதை tomorrow பார்ப்போம் morning, நீங்கள் நித்திர and you should கொள்ளணும் have a நிம்மதியா good sleep. என்று And சொல்லுறாங்க டிடி. plus, you are நல்ல using நல்ல faith. நித்திர கொள்ள வேணும் என்று. You are trusting drama. நீங்க நாடகத்துல It's நம்பிக்கை very வச்சிருக்கீங்க. interesting. And நீங்க மிகவும் நம்பிக்கை we all வச்சிருக்கும் go போது through different. There was a time, as I said, I will wake up and oh, I have to take care of this. அப்ப As you know, நான் you have pending work. சில Till you go, I have to do this. விடுபட்ட வேலைகள் இருந்தா Till நான் you அதை go. So செய்ய வேணும் என்று சொன்னா நான் but செய்ய I வேணும் say அப்படி என்றுட்டு இருந்தா generally morning ஆமா நீங்க people டேக் கேர் used to by பண்ணணும். 8:30. பொதுவாக முரளி 8:30 முடியும். Then I go in my office அது பிரெண்ட் and ஆபீஸுக்கு see போய் what I have to start with now. என்னத்தை நான் செய்ய வேணுமோ அதை Now, ஆரம்பிச்சு so செய்யலாம். from 4 4 மணி to வரைக்கும் 8:39, 8:30லேருந்து how 9 many மணி hours? வரைக்கும் Best எத்தனை hours. ஹவர்ஸ் There are இருக்குது. many thinking about situation இரவு and the நைட் 9 person மணி and வரையும் everything. ஒரே நான் அதை See, சிந்தித்து many கொண்டிருந்தா we don't have time. சிலருக்கு So நேரமே at first இருக்காது. there are lot of time in between. அப்ப அந்த But இடையில we வந்து generally use it in நிறைய டைம்கள் wasteful இருக்கும். thinking, thinking again சிந்திக்கத்துல and again. Because திரும்ப I திரும்ப know that சிந்திக்கிறது. you have enough time for Baba's remembrance. உங்களுக்கு We are பாபாட the ones who நினைவு செய்யறதுக்கு don't நிறைய use நேரம் that இருக்கு. time which we have. நாம தான் I அந்த find there is நேரத்தை lot of time விடுவிக்கிறோம், in லூஸ் between. ஆக்குறோம். ஆகவே So one is learn to watch drama ஒன்று நாங்க without ராமாவை imagining எப்படி பார்க்கறதுண்டு in the கத்துக்கொள்ள sense வேணும். of இந்த மாதிரி sometimes ராமாவை we நாங்க want to see பார்க்கிறோம்ண்டு. drama to conclude, you know. Like watching ராமாவுக்கு lots of முற்றுப்புள்ளி drama. விட Some would say வேணும். now it will end like this. முடிவுக்கு வர Let's வேணும். ராமாவை முடித்து விட வேணும். watch what is ending. How என்ன it's முடியுது ending. என்று சொல்லி பாருங்க. So முடிவு have என்னது that என்று சொல்லி patience, அதுக்கு நிறைய பொறுமை இருக்க detached வேணும். observer, பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்க்க வேணும். detached observer. Let's see. நீங்க பாருங்க, Daddy Janki always used teacher. டாடி ஜாங்கி எப்பொழுதுமே ஒரு Say, Daddy, this is டீச்சராக like this. எங்களுக்கு டீச் Let us பண்ணுவாங்க. see. என்ன இருக்குன்னு பாருங்க உண்டு. चलो देखेंगे. Let's see. லெட்ஸ் சி So என்று you சொல்லி don't சொல்லுவாங்க. carry in your mind நீங்கள் உங்களுடைய anything. புத்தியில இதை எடுத்து கொண்டிருந்தீங்கண்டா, So எதையாவது that வைத்து lightness கொண்டிருந்தீங்கண்டா, is very, very important. அப்ப நாங்க வந்து So Baba is இலகுவாக saying இருக்கிற that வனம். அப்ப அது மிக மிக முக்கியம். Vaha drama Vaha, the ஆஹா foundation ராமா of ஆஹா, victory. வெற்றிக்கான அத்திவாரம் நம்பிக்கை. The foundation of victory is faith. அத்திவாரம் பலமாக இருந்தால் निश्चय में विजय. வெற்றி நிச்சயம் மீன் Baba says, if விஜய் the foundation is strong, என்ற வெற்றி. உங்களோட the அத்திவாரம் building பலமாக cannot இருந்தால் shake. கட்டிடத்தினால் அசைய முடியாது. Drama, Baba says, நீங்கள் கவலையற்றவராக இருப்பீங்க. பாபா so கூறுகிறார், interesting when you are not affected. நீங்க The இதெல்லாம் answers பாதிக்கப்படாம come. இருந்தீங்க என்று சொன்னா உங்களுக்கு Solution பதில் emerges கிடைக்கும், immediately. தீர்வும் உடனே However, கிடைக்கும். it is in எப்படியாயினும் faith of தந்தையின் the மீது Father, மாத்திரமல்ல உங்கள் மீதும் but you have to have faith in நாடகத்தின் yourself மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். and also faith அத்துடன் in drama. நாடகத்துல கூட உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். So Baba says that ஆகவே பாபா கூறுகிறார், Vaha, ஆஹா நாடகம், drama Vaha, ஆஹா when you நாடகம். have faith
இப்படி உங்களுக்கு நம்பிக்கை in the இருக்கின்ற drama, பொழுது நாடகத்துல then anything that is not beneficial நன்மையற்றவையும் நன்மை will உடையதாக change மாறிவிடும். and become beneficial. நன்மையற்றவையும் நன்மை That we உடையதாக should really மாறிவிடும். underline. இதனை Because நாங்க anything உண்மையில happens, அண்டர்லைன் பண்ண வேணும், sometimes it's கீழ்கோடிட்டு good that பார்க்க. happen, even என்ன it is not good. நடந்தாலும் No, it நல்லது can happen. கூட நல்லது அற்றதாக Because நடந்தாலும் the கூட next அதுல scene நன்மை இருக்குது, is நல்லதாக connected with நடக்கும் that. என்று பார்க்க வேணுமாம் என்று So டிடி when you சொல்றாங்க. observe next scene, நீங்க so you அடுத்த feel that காட்சியை that other பார்க்கும் scene போது was important also. மற்ற காட்சியும் மிகவும் முக்கியமானது But என்று நீங்க உணர வேணும். அதுக்கு பிறகு that's வர in காட்சி drama. நாடகத்தை Let us பாருங்க, watch drama. We don't நாடகம் அதை watch. We want பாருங்க. to play drama all the time. நாங்க பாக்குறல நாடகத்தை எந்த Let நேரமும் அதனை drama பாகத்தை play நடிச்சு and we want to கொண்டிருக்கிறத play. பார்க்கணும் எந்த நேரமும். அப்ப You play your part. நீங்க உங்களோட பாகத்தை Sometimes மட்டும் you want பாருங்க, to play part of every நடிங்க. drama. I have சிலர் to வந்து play my மற்றாக்கள part. நாடகத்தையும் சேர்த்து Be நடிக்கிறீங்க. good in that. மற்ற It's அதுல very மிகவும் interesting நன்றாக இருக்கிறீங்க. அதுல உங்களோட to நாடகத்துல see how நடிக்கிறதுல people நன்றாக இருங்க. watch drama. மிகவும் It's முக்கியம் very, நல்லது. very நீங்க நல்லது very என்னன்னு சொன்னா நீங்க system, very நாடகத்தை soon. பாருங்கோ, பாருங்க Then எப்படின்ட்டு. we should be able to say, நாங்க drama, wow. நாங்க வந்து அதை நான் அப்படி பார்க்கும்போது ஆஹா நாடகமே ஆஹா என்று சொல்லி பார்க்க வேணும். ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. Shanti, you look okay. I am okay. This is a நீங்க beneficial scene, I'm sure. நீங்க ஓகேயா? நானும் ஓகே. Known from here. இது நன்மை அளிக்கின்ற காட்சி. என் பேர் எரிக். Recently, from Manmohini and Pandav Bhavan, but now in New York மன்மோகினி again. பாண்டவ பவன்ல அங்க போய் இருந்தாராம். மன்மோகினி பில்டிங்லயும் Are in my mind. பாண்டவ பவன்லயும் What is நின்னாங்களா. the current travel? இப்ப நியூயார்க்ல இருக்கிறாரா. Obviously, some disruptions to individuals traveling back from India. ஒவ்வொருத்தருக்குமே To New York. தனிப்பட்ட முறையில் இந்தியாவுக்கு பிரயாணம் சென்று போனதுல சில What comes to mind இடர்பாடுகள் is, நடந்துச்சு. the scenes that were playing out in New York when Daddy Janki would travel. இப்ப நாங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுறாங்க. I want to go here now. And அப்ப there's a brother here. He ஒரு would பிரதர் say, yes, Daddy. ஒரு And both டாடிட்டு of them சொன்ன were நாங்க incredible போக வேணும் examples இப்பன்னு of சொன்னதாம். faith in their ability. அப்ப Daddy would say I would go, and she would expect it to happen. In my mind, it would be like, oh, that sounds like an impossible request. But this brother would work all night. He would do travel. He would call India. And it would happen. And he would say it happened because Daddy had asked, and he had faith in her, and she had faith in herself. And I kind of அப்ப இப்படியான சூழ்நிலை ஒன்று வரைக்கல ஒரு பிரதர் சொன்னாரா நான் போவேணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு போவேணும் என்று டாடி இப்படி சொன்னாங்க. அப்படி என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சா. அப்ப periodically what their schedule was and what their flight pattern was, and I made it home with the flight that I had, but I didn't have that full faith. I didn't have to worry much, so I was kind of checking a little and such like that. But I noticed நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன் நல்லபடியாக அப்படி என்ற ஒரு முழு நம்பிக்கை இருக்கல. ஆனா என்னை பற்றி நான் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்த்தேன் என்னைய அப்படின்னு சொன்னார். பட் டாடி ஜாங்கிய பார்க்கக்குள்ள அவன் முழுமையான எதிர்பார்ப்போட முழுமையான நம்பிக்கையோட அதனை செய்வா. ஸோ அந்த நாடகத்துல நாடகமா நம்பிக்கையின் அடிப்படையிலையா எங்களை இவ்வாறு உருவாக்குது அல்லது இப்படி இது தொடர்ந்து இவ்வாறு வர்றதுக்கு என்ன மாதிரி செய்ய வேணும் அப்படி என்று கேட்குறாங்க. தாதி ஜாங்கிக்கும் உள்ள நம்பிக்கைக்கும் எங்களுக்குள்ள நம்பிக்கைக்கும் என்று சொல்லி கேட்கிறார்.
இது வந்து because சூழ்நிலைகள் வாரது circumstances are not really wrong எங்களுடைய and சுயத்திட but how to ஸ்திதியிலையும் deal இருக்குது. with the situation இப்படி is a சூழ்நிலைகள் matter வரும்போது நாங்கள் எவ்வாறு இந்த so சூழ்நிலையை what I am கையாள்றது doing என்றது is the part I am இருக்கிறது. playing is where I have என்னத்தை நான் செய்கின்றனோ, something என்னத்தை பாகத்தை but நான் where I செய்கிறனோ, don't have எப்படி நான் control செய்ய then I வேணும் just என்று remain சொல்லி carefree. அந்த Let's பாகத்தை watch பார்க்க drama. வேணும். அதில் நான் Then we கவனமாக say, let's watch drama. கேர்ஃப்ரீயா So I கவலையற்றதாக must say பார்க்க that வேணும். when there is purity, there is தூய் farsightedness. தூய்மை And Dadi இருக்கும்போது Janki மிகவும் has தொலைநோக்கு farsightedness பார்வையாக in the sense of இருப்போம். தாதி she ஜாங்கிக்கு first said, அந்த no, I am not தொலைநோக்கு going there. பார்வை Then இருக்கிறது. suddenly she said, I want to go. சில நேரத்துல So சொல்லுவா maybe நான் it is the pull of போக the இல்லை என்று soul சொல்லுவா. or it is drama சில நேரத்துல which was சொல்லுவா pulling உடனே her. நான் போக வேணும் அப்படின்னு And சொல்லுவா. because she knew it's not her desire, அவக்கு தெரியும் because இது the அவட need of விருப்பம் இல்லை என்று full சொல்லி. service needs ஆனால் of அங்க those souls தேவை, which are அந்த pulling her. சேவையின் So she's தேவை not thinking அவ what is இழுக்குது அங்க. impossible, what அப்ப will அவ be difficult. She எதையுமே just had that சிந்திக்கிறது இல்ல. இது feeling that those நேர்மறையாக souls want me இருக்கிறதா, to be there. பொசிபிளா சாதகமா And because இல்லையா of that pure என்றத purity அவ nature, பொசிபிள் I இல்லையான்னு சொல்லி frequently சாதகமற்றதான்னு சிந்திக்கிறது that இல்ல. ஆனா there is அவ some kind of வந்து trust in the self அவ சுய that it will நம்பிக்கையில happen. நம்பிக்கை இருக்கு, இப்படி It இது will happen. நடக்கிறது என்று சொல்லி, இப்படி And on நடக்கும் other என்று சொல்லி side, என்று the கூட brother நம்பிக்கை who is இருக்குது trying to சுயத்திலையும். change and get the ticket is working with that faith that is going அப்ப to happen. சில நேரத்துல அந்த So I feel நம்பிக்கை that அந்த டிக்கெட் எல்லாம் மாற்றுறது சில it's a நேரத்துல combination. அதுல I remember அவளுடைய அந்த when I நம்பிக்கையின் felt அடிப்படையில அது வேலை convinced செய்கின்றது. that drama is destined. அப்ப ரமேஷ் Church பாபா might not கூட change, சொல்லுவார், அந்த but at that நாடகம் time the help we need from Baba. If you நிச்சயிக்கப்பட்டுள்ளது. remember Baba, அந்த you நேரத்துல you நாங்கள் will get பாபாவை help. நினைவு Drama செய்யும் might போது not change, right? நாங்க உதவியை But பெறுவோம். it ஆனா might be நாடகம் whatever மாற்றமடையாது. which happens, ஆனா பாபாண்ட we should உதவி take it கிடைக்கும். through our remembrance, even if அப்ப it is destined. பாபாட நினைவின் So I மூலமாக think there is some power, some help எங்களுக்கு that we சக்தி get from கிடைக்கும், Baba, உதவி even we கிடைக்கும். know that drama எங்களுக்கு is தெரியும் predestined and we cannot நாடகம் change it. But நிச்சயிக்கப்பட்டதுன்னு if I தெரியும், எங்களுக்கு remain தெரியும். stable, if I remain நான் ஸ்திரமாக comfortable, if இருக்கும் I போது, find that I வசதியாக am able இருக்கும் to போது, play my part, நான் என்னுடைய all those பாகத்தை நான் definitely நடித்து கொண்டு have the செல்லும் போது outcomes and எல்லாமே the அவ்வாறு benefits நடக்கின்றது. of having faith in drama. அப்ப இதுல Yes, நாடகத்துல Baba. நாங்க நம்பிக்கை வைத்திருக்க வேணும். Purity brings farsightedness. And தூய்மை தொலைநோக்கு so பார்வையை looking கொண்டு at it in வருது. a different way, do you think that the சில faith, டிஃப்ரெண்ட் வேயா இருக்குது. Dadi Janki's the example here, தாடிஜாங்கிற it's உதாரணம் clear that when மிகவும் தெளிவாக இருக்கிறது. the drama was revealing itself, நாடகத்தை நாங்கள் கேட்கும் போது, சொல்லும் போது, the future almost, நாங்க அந்த செயல்பாடுல கொண்டு வரக்குள்ள but she just had எதிர்காலத்தையும் பற்றி telling நாங்கள் her what needed to be done, and she was able to pick up that signal. Would that அப்ப be எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்று சொல்லி அவாவுக்கு டாடிக்கு அந்த சிக்னலை சமிஞ்சையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. future also? அப்ப எதிர்காலத்தை பற்றி அப்ப நாங்க என்ன மாதிரின்னு சொல்லி கேட்கிறாரு. All dadis, நாங்க they எல்லா have this தாதியும் kind of connection, அவங்களுக்கு அந்த alignment with தொடர்புகள் Baba. நாடகத்தை It's kind of, பற்றிய அந்த we say in a common language, எலைன்மெண்ட் I was பண்ணி இது sensing it, வச்சிருக்கிறாங்க. I was feeling it. நான் அதை So there is உணர்கிறேன் என்று சொல்லி connection. அவங்க What is எல்லோருக்குமே happening and என்ன what is the நடக்குதுன்ற truth ஒரு of that. தொடர்பு So இருக்குது. some are அதே able நேரம் to pick up more signals, எதிர்காலத்தை and பற்றி some அவங்க they சமிஞ்சை cannot. But வச்சிருப்பாங்க. dadis, they சிலர் are able to pick அதனை up that சிக்னல் and kind of prepare பிக்கப் பண்ணுவாங்க. themselves or தாதிக்கு decided அப்படியான to do something like that. அப்படி So it's செய்வாங்க. a அவங்க combination of, I still have to make effort. நான் முயற்சி I பண்ணணும். remember that there are எனக்கு different நினைவு ways. வருது, Some முயற்சிகளை are நாம் very எடுக்க வேணும் mentally நாங்கள். dependent, right? And some are very action oriented. சிலர் Like I செயல்பாட்டுல want to take காட்டுவாங்க. flight and it's overbooked, right? So I அப்ப won't go ஃப்ளைட்டை inside on the desk. I need to go. I won't. But I'm நாங்க standing புக் there பண்ணுவாங்க, firm கேன்சல் பண்ணா that திருப்பி I need to go.
அப்ப I should get the சிலர் வந்து ticket or the seat. சத்தம் போட்டு So கொண்டே I don't நிற்பாங்க. even say டிக்கெட் anything. எடுக்கலையேன்னு You will சொன்னா be surprised that the vibrations of நான் that அமைதியா இருந்து கேட்கும்போது is அப்படி reaching at the பெற்றுக்கொள்ளுவோம். counter, ஆமா, and that நாங்க அந்த man who is வைப்ரேஷன் at the booking is அந்த watching புக் பண்றவர் நம்மள that பார்ப்பாங்க. everyone is coming and எல்லாரும் get வராங்க, impatient. But this எல்லாரும் பொறுமை இல்லாம lady, இருக்கிறாங்க. this lady, ஆனா standing எங்களை still, பார்க்கும்போது நாங்க but அமைதியா still நின்று wants to பார்த்து go. கொண்டிருப்போம். And he will call me அவங்க and say, கூப்பிட்டு "I have seat for you." உங்களுக்கு சீட் You know, இருக்குன்னு and சொல்லுவாங்க. so I believed in those methods. எனக்கு I அந்த some மெதட்ல believe in the method of நம்பிக்கை இருக்கிறது. going and getting upset on that சிலர் day, வந்து குழப்பம் saying அடைவாங்க, lot to them, and they நிறைய take it this அவங்களுக்கு seriously. சொல்லுவாங்க. He's talking டிக்கெட் too much கவுண்டர்ல ஏதாவது because குழப்படி they are doing நடந்தால் their duty. இவ்வாறு And பிரச்சனைகளை that's சிலர் only வந்து a சொல்லுவாங்க. person, ஆனா very டிடி சொல்லுறாங்க, person நான் only. அமைதியாக So இருந்து there are பார்க்கும்போது different ways to எங்களுக்கு get சீட் things done. தாராங்க. அப்ப இவ்வாறு சில But I விடயங்கள் always இவ்வாறு நடந்து believe கொண்டு that போகுது. drama, உதாரணமா Baba, சொல்றாங்க, இது ராமா and பாபா your whole part will, help உங்களுடைய you எல்லா to பாகமும் உங்களுக்கு understand the உதவியாக future இருக்கும். and then get உங்களுக்கு it done. எதிர்காலத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. Moses இதை said, உதாரணமாக சொல்றாங்க. டிடி visualizing என்னவென்று சொன்னது, the அது drama என்னென்று in விஷுவலைஸ் the பண்ணி future is sending அதனை what is பார்க்கக்கூடியதாக happening, இருக்கு. and you receive that and you transmit that to those who have to make it என்னத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேணுமென்றது is there. அதனை பார்த்து செய்யும் போது உங்களுக்கு தெரியும் இதனை பெற்றுக்கொண்டீங்கன்றது கூட ராமாவில் இருக்குது சொல்றாங்க. Well, I'm kind of counting on you to have a good perception of what the future is and share that with us. So என்ன எதிர்காலம் என்றது in our என்ன மாதிரி என்று சொல்லி உணர்றது உங்களுக்கு தெரியும். நல்ல விடயமாக நீங்கள் உணர்வீங்க. Because Baba அது has நல்லதாக given இருக்குன்னு the சொல்லுறீங்க. promise அதை கொஞ்சம் that if ஷேர் we பண்ணுங்கன்னு just சொல்லி take கேட்குறாங்க mistakes, it's going to happen. எதிர்காலத்தை But பற்றி. still he tells us to make efforts. No? ஆமா, பாபா சொல்றார், Remember me ராமா more. Even you அவள know இப்படி that children இருக்குதுன்னு remember தெரியும். ஆனா as பாபா they did சொல்வார் என்ன, last Kalpa. நாங்க But தொடர்ந்தும் still he முயற்சி பண்ண reminds us, வேணுமெண்டு. remember me, remember me. பாபா Or சொல்வார் this என்ன, is life, நினைவு this is நினைவு temporary. செய்யுங்கோ நினைவு He's செய்வீங்கோ giving us என்று சொல்லுதான். knowledge, no, all the time. அவர் Knowing எப்பொழுதுமே that எங்களுக்கு yes, ஞானத்தை even though தந்து what we கொண்டே did இருப்பார். last Kalpa. எங்களுக்கு எல்லாமே தெரியும். So it's ஆனா a very subtle thing here. இது மிகவும் சூட்சுமமான That விடயங்கள். effort is definitely there. And then எங்களுடைய முயற்சி கட்டாயம் if அதுல it இருக்குது. fulfills, then it's a அதன் பலன் result. Without கிடைக்குது. action, there cannot be any செயல்பாடு இல்லாமல் result நாங்கள் or reward of it. எந்த ஒரு பெறுமதியையும் பெற்றுக்கொள்ள முடியாது, வெகுமதியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. It not being beneficial becomes beneficial. எப்படி The நன்மை only அளிக்கிறது, example is that நன்மை அளிக்கப்படுகிறது, நன்மை அளிக்கிறதாக வாரது என்று கேட்கிறாங்க. நன்மை அளிக்கிறது. up for a couple days. மதுபன்ல இருந்து வந்தப்போ For some reason, my sleep schedule, whether it was off, jet lag, I don't know what it is. நித்திரை கொள்றது வந்து, அதாவது ஃப்ளைட்டில் வந்த உடனே நித்திரை வந்து கொஞ்சம் குழம்பின மாதிரி இருந்துச்சு என்று சொல்லுறாங்க. But was able to use that time. அந்த So from 2 நேரத்தை to 3 was in Baba's room, 3 to 4 was in History Hall. Take a little break. 2ல இருந்து 3 So பாபாஸ் a ரூம், couple days of just 3ல இருந்து in that sense of 4 watching the பாபா drama. ரூம் But அப்படி there என்று wasn't சொல்லி anything I could do and just waiting. So kind of transformed that experience into kind of a silence bhakti. நான் வந்து அமைதியான பக்தியும் செய்து கொண்டேன். என்னையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்ற நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய என்று சொல்லி சொல்றார் பிரதர். Therefore beneficial. ஸோ I think we should see it. Everything is beneficial. அப்போ அதை So எப்படி what is not பெனிஃபிஷியல் என்று சொன்ன beneficial கேட்டேன். will also எல்லாமே நன்மையாக பார்க்க But வேணும். if I அதுல have நன்மை lot of இல்லை என்றாலும் questions, அதையும் also நன்மையா பார்க்க this வேணும். is useless. My time is being wasted. This is happening. அப்ப இது பயனற்றது என்ற நேரம் வீணா போயிட்டு அப்படி என்று சொல்றதுக்கு பதிலா Because you already have so many உங்களுக்கு தெரியும் இது assumptions and thoughts. நாடகத்துல இருக்குண்டு. But if you have உங்களுடைய this mantra, எண்ணங்கள் அந்த every மந்திர moment is going to be beneficial. எல்லா கணமுமே நன்மைக்குரிய கணம் என்று சொல்லி ஒரு மந்திரா மாதிரி வைத்துக் Think கொள்ளுங்க. of this way, and
then see இவ்வாறு சிந்திங்கோ, சிந்தித்து மாற்றம் how அடையுங்கோ. everything becomes beneficial. எல்லாமே If நன்மை I'm அளிக்கக்கூடியதுன்னு allowing them வச்சுக்கொள்ளுங்கோ. to experience that benefit by அப்ப having அந்த lot of அனுபவத்தின் unnecessary மூலம் thoughts, நீங்கள் நன்மை அடைகிறீங்க. then you can't experience the தேவையற்ற benefit. எண்ணங்கள் So I would suggest அதெல்லாம் that இல்லாம இல்லை keep என்று சொன்னா praising நீங்கள் drama. So அனுபவம் செய்ய நாடகத்தில இருக்குன்னு சொல்லி watching the drama and நீங்கள் the appropriate எல்லாமே நன்மை அளிக்கக்கூடியதென்று நினைத்து இருக்க வேணும். தேவையற்ற எண்ணங்களை வச்சிருக்க வேணாம்னு சொல்றாங்க. we have thoughts on what we should do and எங்களுடைய ஐடியா, எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் டிராமாவில் இருக்குது. அதனை நாங்கள் பொறுமையாக பார்க்க வேணும். so everything must be beneficial. எல்லாமே நன்மை அளிக்கக்கூடியது கட்டாயம். That issue must be இதனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். impure thoughts about எங்களுடைய how we want தூய்மையற்ற things to be எண்ணங்கள் and கூட எப்படி அதன் desires or attachments or ஆசைகளோ பற்றோ இல்ல விகாரங்களோ interesting to see இவ்வாறு இருக்கும் போதும் drama and then அப்ப இது மிகவும் Baba's plan. ராமாண்டா என்ன, பாபாட திட்டம் என்ன, பாபாட பிளான் என்ன, எந்த பிளான் என்ன, ராமாட பிளான் என்ன. Many plans. அப்ப நிறைய பிளான்கள் இருக்குது. Go by God's plan, நான் கடவுளோட திட்டப்படி போக வேணும். God's plan, and then அதுக்கப்புறம் ராமாவுடைய திட்டமும் இருக்குது. ஆனா என்னுடைய பிளானும் இருக்குது. I had planned this way. எனக்கு இப்படி நான் திட்டமிட்டேன். It didn't happen this ஏன் இது எனக்கு நடக்கல? lot on my plan. அப்ப என்னுடைய பிளான் இல்ல நிறைய போறோம். ஆனா நான் சொல்லுவேன் So you plan நாடகத்தின் திட்டம் என்று சொல்லுவேன். drama. உங்களுடைய திட்டம் நிறைவேறலை என்று சொன்னா அது நாடகத்திட்ட எப்படி நடக்குது என்று சொல்லி பாபாவை நினைவு செய்யுங்கோ. We challenge Baba. பாபாவை It should be other way around. சவால்கள் So then எல்லாம் சவால் பண்ணுறோம். benefit of it. எல்லாத்துலயுமே நன்மை இருக்குன்னு பாருங்க. it's Everything is okay in there. எல்லாம் ஓகேயா என்று கேக்குறோம். yes, everything is great according to the ஆமா. drama plan. நாடகத்துக்கேப்ப எல்லாமே நல்லது. It takes a little while to நாடகத்தின் திட்டத்துக்கேப்ப எல்லாமே நல்லது அப்படின்றார் பிரதர். mail, a variety of things, kind of catching up with the time zone and such. We had gorgeous spring days, and now we're going to go back into winter. So இப்ப ஸ்ப்ரிங் டைம் ஆயிட்டுது. இனி விண்டர் முடிஞ்சது. reliability of nature. It's wonderful. நம்ப முடியாத இயற்கை விடயங்களாக இருக்கிறது. இங்க ஸ்ப்ரிங் டைமா வந்துட்டுது அப்படின்னு சொல்றேன். Whether they are leaders or us, we forget that even nature has a big role to play, right? இயற்கை கூட பெரிய ரோல் பாகத்தை நடிக்க வேண்டி இருக்கிறது. What drama, லீடர்ஸோ நாங்களோ அதெல்லாம் மறந்துடுங்க. are cancelled because of ஆமா, space and ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் பண்ணுது, so it could be கேன்சல் பண்ணுறாங்க. ஏனண்டா I remember one time I couldn't come to New York. வான்வெளி Waiting for that storm to finish. சில நேரத்தில் It was equally strong as the violence is. சில I feel that at least we can get favor of the nature. இயற்கை கூட இயற்கையின் இதாலையும் விண்ட எங்களால சில நேரத்துல போக முடியாம இருக்குது. சில நேரத்துல நாங்க என்ஜாய் பண்றோம் அழகாக என்று சொல்றாங்க. if we serve nature, it will serve us too. நாங்கள் இயற்கைக்கு கூட சேவை பண்ண வேணும். Yeah, thank you, brother Eric. Okay, Om Shanti. நன்றி பிரதர் எரிக். ஓம் சாந்தி. எப்பொழுதுமே பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். ஆஹா, உங்கள் நம்பிக்கை என்ற அத்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். ஆஹா, நாடகமே ஆஹா.
வெற்றிக்கான அத்திவாரம் நம்பிக்கையாகும். அத்திவாரம் பலமாக இருந்தால் கட்டடத்தினால் அசைய முடியாது. நீங்கள் கவலையற்றவராக இருப்பீர்கள். எவ்வாறாயினும் தந்தையின் மீது மாத்திரமல்ல, உங்கள் மீதும் நாடகத்தின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆஹா நாடகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நன்மை அற்றவையும் நன்மை உடையதாக மாறிவிடும். உங்களுக்கு நாடகத்தில் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நன்மையற்றவையும் நன்மை உடையதாக மாறிவிடும். निश्चय के फाउंडेशन को मजबूत कर உங்கள் நம்பிக்கை என்ற அத்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். वाह ड्रामा वाह ஆஹா நாடகமே ஆஹா. विजयी बनने का फाउंडेशन है निश्चय. வெற்றிக்கான அத்திவாரம் நம்பிக்கையாகும். அத்திவாரம் பலமாக இருந்தால் கட்டடத்தினால் அசைய முடியாது. लेकिन सिर्फ बाप में निश्चय नहीं. நீங்கள் கவலையற்றவராக இருப்பீர்கள். எவ்வாறாயினும் தந்தையின் மீது மாத்திரமல்ல, உங்கள் மீதும் நாடகத்தின் மீதும் वाह உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். अगर ड्रामा में निश्चय ஆஹா நாடகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நன்மை அற்றவையும் நன்மை உடையதாக மாறிவிடும். ओम शांति. ஓம் சாந்தி.